ரொம்ப ஆழமா யோசிக்கணும். ஏற்கனவே மதவெறி அரசியல் செய்து நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள் இதை மிக லாபகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இன்றைக்கு அவர் சொல்றார், நான் பைபிள் படித்திருக்கிறேன், எனக்கு ஒரு மொழி உண்டு, அந்த மொழி அன்பின் மொழி, அது இரக்கத்தினுடைய மொழி என்றெல்லாம் சொல்லுது. அது ஒரு மாற்று கருத்து இல்லை. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். நான் இப்படித்தான் தமிழை பேசுவேன் என்று சொல்லுவது திரு மரிய வில்சன் அவர்களே ஏற்புடையது அல்ல. எனவே நான் சொல்லுகிறேன், மொழி ஒரு வலிமையான ஒரு வெறும் கருவியாக அல்ல, அது ஒரு மாபெரும் வரலாற்று வழித்தடம். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு மதம் மனிதர்களை மானுடத்தை நெறிப்படுத்தும். தமிழ் கூட ஒரு சமயத்தை போல, ஒரு மதத்தை போல மானுடர்களினுடைய ஒழுங்கை, அறத்தை, பண்பாட்டை நெறிப்படுத்தக்கூடிய கூறுகளை வலுப்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்றேன். மாற்றம் ஊடக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது தமிழ் அறத்தின் மகத்தான அடையாளம் உ. சகாயம் ஐஏஎஸ். ஐயா வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாவேகா அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் நிதித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள். அந்த நிதிநிலை அறிக்கையை அவர் வாசிக்கும்போது அவருடைய தமிழ் உச்சரிப்பு சரியாக இல்லை அப்படின்னு விமர்சிச்சிருந்தாங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் அவர்கள். அதற்கு பதிலளித்த மரிய வில்சன் அவர்கள், கிறிஸ்தவம் எனக்கு ஒரு மொழியை கற்றுக் கொடுத்திருக்கிறது, அது அன்பின் மொழி, அமைதியின் மொழி, ஐ எம் அ பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதை நீங்கள் எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன ஐயா? இப்போ சில தினங்களுக்கு முன்பாக நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நடந்த நிகழ்வை பற்றி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பாக தமிழ்நாடு நிதி அமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள், அவருடைய பேச்சு, அது குறித்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நானும் அதை தவிர்த்துட்டு வர்றேன். உங்களுக்கே தெரியும் அந்த பேச்சு எப்படி எதிர்வினைகளை உருவாக்குறது, கடுமையான கண்டனங்களை அந்த பேச்சு உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நானும் நீங்க கேட்ட கேள்வியை தவிர்த்து வந்தேன். ஆனால் இப்பொழுது அதிலே ஒரு சரியான புரிதல் ஏற்படுவதற்காக சில விளக்கங்களை நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. காரணம் என்னன்னா, திரு மரிய வில்சன் அவர் பேசிய அந்த பேச்சு, அது உருவாக்கிய எதிர்வினைகள், அது சில சங்கடங்களை, சில சிக்கல்களை எதிர்காலத்தில் உருவாக்கி விடுமோ, இது போன்று தொடர் நிகழ்வுகள் இருந்தால் என்கின்ற அந்த யோசனைகளை எண்ணத்தோடு நாம் சில விளக்கங்களை கொடுக்க வேண்டியது அவசியம் என்று நான் கருதுகிறேன். இதை இப்ப இந்த நேரத்துல இது ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறதோ அல்லது கண்டிக்கிறதற்கான ஒரு சூழல் இல்லை. அது ஏற்கனவே கடுமையான கண்டனங்களை அது உருவாக்கி இருக்கிறது, அது சந்திச்சு இருக்கிறது. அவர் கூட மரிய வில்சன் கூட அதற்காக ஒரு விளக்கம் கொடுத்து பேசியிருக்கிறார். இந்த நிலையில் ஒரு கண்டிக்கின்ற விதமாக கடுமையாக சாடுவதற்கு இது ஒன்றும் அப்படி நாம் பேச விரும்பவில்லை. மாறாக சில விளக்கங்கள் தேவைப்படுகிறது. அவருடைய பேச்சில் அவர் சொல்லுகிற பொழுது, அவர் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் திரு ராஜேந்திரன், அவர் மிக சாதாரணமாக கடுமையான மொழிகளிலே கூட இல்லாமல் ஒரு வேண்டுகோளாக அவர் ஒன்றை குறிப்பிடுகிறார். நிதி அமைச்சருடைய ஆங்கிலம் சரியாக இருக்கிறது, திறமையாக பேசுகிறார். எப்படி அவர் ஆங்கில பேச்சாற்றலை அவர் அறிந்தார் என்று எனக்கு தெரியவில்லை.
ஆங்கிலம் சிறப்பாக பேசுகிறார். ஆனால் தமிழ் உச்சரிப்பு, தமிழ் வார்த்தை பிரயோகம் சரியாக இல்லை என்கின்ற தொழில் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதில் முன்னேற்ற வேண்டும் என்கின்ற தொழிலே மிக ஒரு வேண்டுகோளாக, ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கையாக இங்கே வைக்கிறார். அதை நான் பார்க்க முடிஞ்சுச்சு. அது தொலைக்காட்சியில் நம்ம பார்க்கின்ற மிக ஒரு சாதாரண கோரிக்கையாக இருந்தது. ஆனால் மரிய வில்சன் அவர்கள் அது எந்த சூழலில் அவருக்கு ஏற்பட்ட அந்த மன அழுத்தமோ அல்லது பதட்டமோ அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய அந்த எதிர்வினையாற்றல் பல ஒரு சங்கடமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். குறிப்பாக அவர் சொல்லுவது, நான் பான் கிறிஸ்டியன் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு ஒரு மொழி உண்டு, அது பைபிளிலே நான் கற்றுக்கொண்ட மொழி. எனவே அந்த மொழி அன்பினுடைய மொழி, அது இரக்கத்தினுடைய மொழி என்றெல்லாம் அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு இப்படித்தான் என்னுடைய பாணி இருக்குவது யூனிக்கானது என்று அவர் சொல்லுகிறார். இப்படித்தான் இருக்கும் என்று கோபப்பட்டு சொல்லுகிறார். அதுவும் தமிழ் படித்தால் தெரியாது என்று அந்த சொல்லுவது மிகுந்த வருத்தத்தை உருவாக்குகிறது. இங்கே ஒரு தமிழுக்கு எதிராக கிறிஸ்துவத்தை அல்லது கிறிஸ்துவத்துக்கு எதிராக தமிழை நிறுத்தக்கூடிய ஒரு ஒரு சிந்தனை, அப்படிப்பட்ட ஒரு உருவகத்தை, பிம்பத்தை மக்கள் மனதில் ஒரு பதிய வைத்து விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சத்தை அது உருவாக்குகிறது. இவர் சொல்லுகிறார், நான் இப்படித்தான் பேசுவேன், அது என்னுடைய வழி இப்படித்தான், அது யுனிக்கானது என்கிறார். ஆனால் இவருடைய பேச்சு கிறிஸ்துவர்களிடத்திலே, தமிழ் பற்றாளர்களிடத்திலே ஒரு நடுநிலையாக மதச்சார்பின்மையோடு அரசியலை அணுகக்கூடியவர்களிடத்திலே அது யுனிக்காக இல்லை, அது பேனிக்கை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. மதவெறி அரசியலை செய்யக்கூடியவர்களுக்கு அது டானிக்காக இருக்கிறது. எனவே யுனிக் பேனிக்கை உருவாக்கக்கூடியதோ அல்லது டானிக்காக மாறக்கூடியதையோ நாம் அனுமதிக்க முடியாது. எனவே இன்றைக்கு அவர் கிறிஸ்துவத்தை தமிழுக்கு எதிராக நிறுத்தக்கூடிய அந்த சூழல் மிகுந்த வருத்தத்தை உருவாக்குகிறது. காரணம் அப்படி இல்லை. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஏறக்குறைய 10% என்கின்ற அளவிற்கு, விழுக்காடு என்கின்ற அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மொழி பேசக்கூடிய இந்த கிறிஸ்துவர்களிலே பெரும்பகுதியினர், கணிசமானவர்கள், அவர்களுக்கு ஒரு கண் கிறிஸ்துவம் என்றால் இன்னொரு கண் தமிழாகத்தான் அவர்கள் கருதுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை சந்திப்பதற்காக ஒரு நண்பர் வந்தார். அவர் தமிழர். அவர் அடிப்படையிலே தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டவர். தஞ்சாவூரிலே ஒரு குக்கிராமத்தில் இருந்து படித்து அதற்கு பிறகு தற்பொழுது அயர்லாந்தில் இருக்கிறார். இங்கிலாந்திற்கு அருகே இருக்கக்கூடிய அயர்லாந்திலே இருக்கிறார். அவர் ஒரு அயர்லாந்து உங்களுக்கே தெரியும், கத்தோலிக்க கிறிஸ்துவ நாடு. அந்த நாட்டிலே அவர்களுடைய மத நம்பிக்கைகளே மிக தீவிரமாக இருப்பவர்கள் என்றெல்லாம் தெரியும். அந்த நாட்டிற்கு சென்றவர். அவர் என்னை சந்திக்க வருகிற பொழுது அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்றாரு, அவர் பாடல் எழுதி இசையமைத்து வைத்திருக்கிறேன், அதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். நானும் பொறுமையோடு கேட்டேன். அந்த பாடல் இங்கிருந்து அவர் சென்றாலும், தொலைதூரம் ஒரு ஐரோப்பிய நாட்டிற்கு, ஒரு அயர்லாந்து நாட்டிற்கு அவர் சென்றாலும், அவருடைய பாடல் தமிழை தான் உயிராக கருதக்கூடிய தன்னுடைய அந்த உணர்வு நிலையை, மனநிலையை வெளிப்படுத்துவதாக, தமிழை போற்றக்கூடிய பாடலாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, தமிழக கிறிஸ்துவ மக்கள் அவர்கள் தமிழை உயிராக கருதுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு தமிழ் கிறிஸ்துவர்களிடத்திலே தமிழை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இதை யாரும் பார்த்து விடக்கூடாது. அல்லது தமிழர்கள், கிறிஸ்துவர்களுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்லை என்கின்ற அந்த நிலையில யாரும் சிந்தித்து விடக்கூடாது. நீங்க ரொம்ப ஆழமா யோசிக்கணும். ஏற்கனவே மதவெறி அரசியல் செய்து நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள் இதை மிக லாபகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் கூட உங்களுடைய இந்த மண்ணிற்கான அடையாளத்தை அவர்கள் எடுத்துக் கொள்வதில்லை. என்றைக்கும் ஒரு கிறிஸ்துவர்களை அல்லது இஸ்லாமியர்களை அவர்களுக்கு தமிழ் கிறிஸ்துவர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் என்று சொல்லுவதில்லை. அடிப்படையிலே கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இறை நம்பிக்கையிலே அவர்கள் மாறுபட்டு இருந்தாலும் அடிப்படையிலே இன மொழி அடிப்படையில் அவர்கள் தமிழர்கள். ஆனால் இந்த மதவெறி அரசியலை முன்னெடுப்பவர்கள் உங்களை அந்நியப்படுத்த வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், இதையெல்லாம் வேறு நாட்டிலிருந்து வந்த
மதங்கள், அந்த நம்பிக்கைகள் என்று உங்களை அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை செய்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் கிறிஸ்தவர்களை குறிப்பிடுகிற பொழுது தமிழர்கள் என்றோ தமிழ் கிறிஸ்தவர்கள் என்று அவர் சொல்லுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் சாதி பிளவுபடுத்துவது அதிலே நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இது இந்த மண்ணோடு தொடர்புடையது. சாதியை வைத்து உங்களை அடையாளப்படுத்த மாட்டார்கள். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்றால் ஒடுக்கப்பட்ட சமூக கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் சொல்லுவதில்லை. பிற்படுத்தப்பட்ட பல்வேறு சமூகங்களில் இருந்து, தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் வடபகுதியிலிருந்து தென்பகுதி வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதிகளிலிருந்தும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே அந்த சாதியை குறிப்பிட்டு அவர்கள் சொல்லுவது இல்லை. காரணம், இந்த சாதியோ அல்லது இனமோ மொழியோ இந்த மண்ணுக்குரியது. எனவே அவர்கள் அரசியல் செய்வதற்கு உங்களை அந்நியப்படுத்தினால்தான் அரசியல் செய்ய முடியும். அதனால் தான் உங்களை மத வழியாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்நியப்படுத்துவது எளிது, அதன் மூலமாக அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவது எளிது என்று சிந்திக்கிறார்கள். எனவே இங்கே அந்த அவர்கள் அந்நியப்படுத்துவதற்கு ஏதுவாக நாங்களெல்லாம் ஏதோ ஆங்கிலம் கற்க பிறந்தவர்கள், ஆங்கிலத்தையே கற்று வளரக்கூடியவர்கள், எங்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அது போன்ற ஒரு வார்த்தை பிரயோகமாக நம்முடைய திரு வரியவில்சனுடைய அந்த வார்த்தை பிரயோகம் அமைந்து விடக்கூடாது. அப்படி புரிந்து கொள்ளப்பட்டுவிடக்கூடாது என்று யோசிக்கிறோம். தப்பு இல்லை. இன்றைக்கு அவர் சொல்றார், நான் பைபிள் படித்திருக்கிறேன், எனக்கு ஒரு மொழி உண்டு, அந்த மொழி அன்பின் மொழி, அது இரக்கத்தினுடைய மொழி என்றெல்லாம் சொல்லுது. அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த மாற்று கருத்து இல்லை. பைபிளிலே படிப்பவர்களுக்கு தெரியும். பைபிளிலே படிப்பவர்களுக்கு தெரியும். இயேசு பெருமான் அவரை சோதிக்க வேண்டும் என்பதற்காக பரிசேயர்கள் வருகிறார்கள். இந்த பரிசேயர்கள் வருபவர்கள் அவர்கள் கேட்கிறார்கள், திருச்சட்டத்திலே மிக முக்கியமான கட்டளை எதுவென்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு இயேசு பெருமான் அந்த பரிசேயர்களிடம் சொல்லுகிறார்கள், திருச்சட்டத்திலே மிக முக்கியமான கட்டளையாக முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ அன்பு கூர்வாயாக என்று அவர் சொல்றார். அப்படி சொல்லியவர் அதற்கு இணையான ஒரு கட்டளையாக, முக்கியமான அதற்கு இணையான கட்டளையாக அவர் அடுத்து சொல்லுவது, உண்மை நீ நேசிப்பதை போல உன் அயலானையும் உன் பகைவனையும் நீ நேசி என்று சொல்லுகிறார். அது திரு வரியவில்சன் அவர்களுக்கு பொருந்தும். எனவே அன்றைக்கு நாம் மிக ஆழமாக அதை யோசித்து பார்த்தால், இந்த திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேசியதை மிக எளிதாக திரு வரியவில்சன் கையாண்டிருக்கிறார். இதை நான் நிச்சயமாக, தமிழ் என்னுடைய தாய்மொழி, எனக்கு அந்த பெருமிதமும் உண்டு. நான் கற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு சூழலிலே நான் வளர்ந்ததோ அது ஒரு வாழ்ந்த சூழல். தமிழை குறைவாக பயன்படுத்தி அந்த சூழலிலே தமிழ் மிக எளிதாக லாபகமாக வரவில்லை. நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டிருந்தால் பிரச்சனை அதோடு முடிந்திருக்கும். மாறாக என் மொழி வேறு என்று சொல்லியிருக்கேன். நான் இங்க என்ன சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு அன்பிற்குரியவர்களே, இந்த பைபிளிலே மழைப்பொழிவு என்று ஒன்று இருக்கிறது. மழைப்பிரசங்கம், இயேசு பெருமானினுடைய மழைப்பொழிவு உலக பிரசித்து பெற்றது. உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த வலிமையான சொற்பொழிவுகளிலே அது ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த மழைப்பொழிவிலே இயேசு பெருமான் சொல்லுகிறார், நீதியின் மேல் பசிதாக உள்ளோர் பேறு பெற்றோர், நீதியின் மேல் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்று அங்கே அவர் குறிப்பிடுகிறார். இயேசு பெருமான் அங்கே குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, தூய மனதோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பர் என்று அவர் குறிப்பிடுகிறார். சொல்றது என்னன்னா, ஒரு கிறிஸ்துவன் என்பது அவர் பிறப்பாலோ அல்லது அந்த பிறப்பாலேயே அந்த கிறிஸ்துவம் வந்து விடுவது இல்லை. கிறிஸ்துவன் என்று சொன்னால் அவன் செயல்பாடுகள் மூலமாக அவனை பார்க்க வேண்டும். அவன் எளிய மக்கள் மீது, ஏழை மக்கள் மீது, வறுமையில் வாடக்கூடிய மக்கள் மீது அளவற்ற பரிவும் பற்றுதலும் கொண்டிருப்பான். அவன் ஒடுக்கின்ற மக்களோ அல்லது வலிமையற்ற மக்களினுடைய உரிமைக்காக அவன் பங்களிப்பு செய்வான். அவன் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பான், செயல்படுவான். தூய மனது, வன்மமோ வஞ்சகம் இல்லாத ஒரு மனதிற்குரியவனாக எல்லோரையும் நேசிக்கக்கூடியவன் தான் கிறிஸ்துவராக இருப்பான். எனவே ஒரு காட்சிக்கு கிறிஸ்துவராக இல்லாமல் சாட்சிக்கு கிறிஸ்துவராக இருப்பதுதான் மிகச்சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே ஒருவரை அவருடைய பிறப்பின் வழியாக கிறிஸ்துவர் என்று பார்ப்பதை காட்டிலும் அவருடைய செயல்பாடு,
அவருடைய செயல்பாடை பார்த்து இத்தகைய மனிதன் நீதி உணர்வு மிகுந்தவனாக இருக்கிறானா? அவன் நியாயத்தினுடைய உச்சத்திற்கு சென்றிருக்கிறானா? இவ்வளவு எளிய மக்கள் மீது பரிவு கொண்டிருக்கிறானா? தன்னலத்தை மறந்து தன்னுடைய சமூகத்திற்காக நிற்கிறானா? இவையெல்லாம் பார்த்து இத்தகையவன் கிறிஸ்துவ அந்த கோட்பாடுகளின்படி நிற்கிறானா? இவன்தான் கிறிஸ்துவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக நிரூபிக்க வேண்டும். எனவே இன்றைக்கு நான் இப்படித்தான் பேசுவேன் என்று சொல்லுவது ஏற்புடையது அல்ல. நான் ரொம்ப சொல்றேன், நீங்க ரொம்ப சொன்னீங்கன்னா, இந்தியா நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே காந்தியார் 1915 அந்த 16 காலகட்டத்தில் அவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலில் செய்துவிட்டு இந்தியாவிற்கு வருகிறார். பொது வாழ்க்கையில் அவர் ஈடுபட விரும்பி இந்தியா முழுவதும் அவர் பயணிக்கிறார். அப்பொழுது இந்தியா முழுமையும் அவர் ஒன்றுபடுத்த விரும்புகிறார். வெள்ளையர்களுக்கு எதிராக இந்தியா எழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொது மொழி தேவை என்று அவர் எண்ணுகிறார். அப்படித்தான் இந்தி பிரச்சார சபாக்கள் எல்லாம் அவருடைய அறிவுறுத்ததனுடைய அந்த பின்புலத்தில் தான் அது உருவாகிறது. அவரே 1916 பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே அந்த மாணவர்களிடத்திலே பேசுகிற பொழுது ஆங்கிலத்திலே பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் வெட்கப்படுகிறேன், அது ஒரு வெட்கத்திற்கு உரிய ஒரு செயலாக இருக்கிறது, நான் ஒரு அந்நிய மொழியில் என் மக்களிடத்திலே பேசுவது என்று சொல்லுகிறார். இட்ஸ் a matter of deep shame that I am compelled to speak in an alien language என்று அவர் குறிப்பிடுவதாக நான் படிக்கிறேன். இப்ப இந்த சூழல்ல அவர் இந்தியெல்லாம் கொண்டு வரக்கூடிய இந்த சூழல்ல தான் 1930களினுடைய பின்புலத்தில் 38 அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரதம அமைச்சர் பிரீமியர் என்று சொல்லுவோம், அது காங்கிரஸ் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக இந்த சென்னை மாகாணத்தை ராஜாஜி இன்றைக்கு முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே பிரீமியராக பிரதம அமைச்சராக அவர் இருந்த பொழுது இந்தியை நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே அவர் திணிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கு பிற மாநிலங்களில் வேறுபட்ட நிலைகள் இருந்தால் அங்கெல்லாம் திணிக்கப்பட்ட போது கூட ஆனால் எதிர்வினையாற்றவில்லை. அன்றைக்கு தமிழர்கள் இந்தி திறப்புக்கு எதிராக கிளந்திருந்தார். அன்றைக்கு மறைமலை அடிகள், அதை போல முத்தமிழ் காவலர் என்று சொல்லக்கூடிய கியாப்பை விஸ்வநாதன், நாவலர் சோமசுந்தர பாரதியார், இப்படிப்பட்ட தமிழறிஞர்கள் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை அன்றைக்கு முன்னின்று நடத்தி அந்த இந்தி திணிப்பை முறியடித்த வரலாறு நமக்கு உண்டு. அது மட்டுமல்ல, 1947 நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகும் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இந்தியை அவர்கள் அறிவித்த பொழுதும் இங்கே அதற்கு எதிர்வினையாக போராட்டங்கள் நடப்பதை வரலாறு மிக தெளிவாக நமக்கு கூறுகிறது. அது மட்டுமல்ல, 1965 இந்தி ஆட்சி மொழியாக நடைமுறைக்கு வந்து விடுமோ என்கின்ற நிலையில் தமிழ்நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கிளர்ந்தெழுந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்த நாடு விடுதலை பெற்ற போது இந்த தமிழ்நாட்டில் அன்றைக்கு விடுதலைக்கு ஆதரவாக, வெள்ளையர்களுக்கு எதிராக விடுதலை பெறுவதற்கு நம்முடைய மக்கள் மகத்தான போராட்டங்களை நடத்தி இருப்பார்கள். ஆனால் அதை காட்டிலும் அதிதீவிரமாக ஆவேசமான போராட்டத்தை இந்த நாடு 1965 இந்த தமிழ் தேசம், தமிழ் நிலம் இன்றைக்கு கண்டது. நான் கடந்த ஆண்டு இதே ஆகஸ்ட் மாதத்தில் நான் அமெரிக்காவிலே என்னுடைய மகனோடு நான் நியூயார்க்கிலிருந்து வாஷிங்டனுக்கு ரயிலில் பயணம் செய்கிறேன். 3:30 மணி அந்த பயணத்திலே நான் படித்த புத்தகம் பேராசிரியர் ராமசாமி அவர்கள் எழுதிய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றிய அந்த புத்தகம். இந்த புத்தகத்தை 2 தொகுப்பாக இருக்கக்கூடிய புத்தகத்தை நான் படித்து முடித்தேன். நான் நியூயார்க்கிலிருந்து வாஷிங்டன் செல்ல பொழுது நான் என்னுடைய தமிழ்நாட்டில் நம்முடைய மாணவர்களும் இளைஞர்களும் இந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த அந்த மகத்தான வரலாற்று போராட்டத்தை பதிவு செய்ததை நான் படித்திருக்கிறேன். நம்முடைய மாணவர்கள், நம்முடைய இளைஞர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைக்கு காவலர்களாலும் இந்திய இராணுவத்தாலும் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த வரலாற்றை நான் படித்திருக்கிறேன். மகத்தான தியாகம் புரிந்து இந்திக்கு எதிராக தமிழ் மொழியை காப்பதற்கு உலகத்தில் எங்குமே நடக்காத ஒரு மொழி புரட்சியை நடத்திய மண்தான் இந்த மண்.
எனவே அத்தகைய தியாகத்திலிருந்துதான் இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தன. எனவே அப்படிப்பட்ட அந்த மொழி புரட்சி, அந்த மொழி போர் உருவாகிய இந்த மண்ணினுடைய சட்டமன்றத்தில் நான் இப்படித்தான் பேசுவேன் என்று சொல்ல முடியாது. அப்படி பேசுவதற்கு அது அவருடைய வீடாக இல்லை, அல்லது அவருடைய சொந்த நிறுவனமாக இல்லை. வீட்டுக்குள்ளே கூட குழந்தைகளிடத்திலே பேசுவதற்கு நமக்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது. நம்முடைய மனைவி, நம்முடைய உறவினர்களிடத்திலே பேசுவதற்கு கூட எடுத்தறிந்து பேச முடியாது, அதற்கும் ஒரு மொழி தேவைப்படுகிறது. இந்த நிலையில் சட்டமன்றத்தில், தமிழ்நாடு சட்டமன்றத்தில், எந்த சட்டமன்றம் இந்தியா முழுமையும் இந்தியை ஏற்றுக்கொண்ட போது ஒரு மண் எதிர்த்து நின்றதல்லவா, அந்த மண்ணினுடைய சட்டமன்றத்தில் நான் இப்படித்தான் ஆங்கிலம் கலந்து பேசுவேன் அல்லது இப்படித்தான் பேசுவேன் என்று சொல்லுவது ஏற்க முடியாத ஒன்று. அத்தகைய தமிழுக்கு எதிரான நிலைப்பாடை தமிழகம் வேறு மாதிரியாக புரிந்து கொண்டு விடுமோ என்கின்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. நான் ஒன்றை நினைவுக்கு படுத்த விரும்புகிறேன். இந்த ஆட்சி மொழி சட்டம், தமிழ் ஆட்சி மொழி சட்டம் 1956 மிகச் குறிப்பாக சொல்ல போனால் 27/12/1956 அது சட்டமன்ற பேரவையில் அது நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்ட முன் வடிவு, முன் வரைவு, மசோதா என்று சொல்லுகிறோமே, அது அங்கே நிறைவேற்றப்பட்டது. அங்கே நிறைவேற்றப்பட்ட பொழுது அன்றைக்கு கல்வி அமைச்சராக இருந்தவர் சி. சுப்பிரமணியம் அவர்கள். அவர் காங்கிரஸை சார்ந்தவர். எந்த காங்கிரஸ் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக அமல்படுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறதோ, அதற்கான எதிர்வினைகளை கடுமையாக எதிர்கொள்கிறதோ, ஒடுக்குகிறதோ, அந்த காங்கிரஸை சேர்ந்த அன்றைய கல்வி அமைச்சர், அதற்கு முன்பாக அவர் நிதி அமைச்சர், ஓராண்டுக்கு முன்பாக அவர் நிதி அமைச்சர். அந்த நிதி அமைச்சர், கல்வி அமைச்சர் சி. சுப்பிரமணியம் அவர்கள் இந்த தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை, அந்த சட்ட முன் வடிவை, முன் வரைவை, மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியதற்கு பிறகு அவர் பேசுகிறார். அந்த பேச்சை நான் அப்படியே படித்து காண்பிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நானாக சொன்னால் ஏதோ உணர்வு விகுதியிலே சொல்வேன் என்று நினைத்துக் கொள்ளலாம். அவர் சொல்லுகிறார். சி. சுப்பிரமணியத்தினுடைய பேச்சை பதிவு செய்கின்ற அப்படியே நான் குறிப்பிடுகிறேன். சட்டசபையின் சார்பாக, தமிழ் மக்கள் சார்பாக இந்த மசோதாவை தமிழ் அன்னையின் மலரடியில் சமர்ப்பிக்கிறேன். தமிழனாய் பிறந்த பிறவி பயனை நான் பெற்றுவிட்டதாகவே கருதுகிறேன். இந்த மசோதாவை பிரேரேபித்து இதை சட்டமாக்குவதற்கு நான் ஒரு கருவியாக அமைந்ததை பற்றி உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் என்று 3 முறை முழங்க உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க தமிழ் என்று முழங்கி 27/12/1956 இந்த ஆட்சி மொழி சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள், உருவாக்கிறார்கள். இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இப்படியெல்லாம் ஆட்சி மொழி சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் அது காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் தன்னையே அறியாமல் நான் தமிழனாய் பிறந்து பிறவி பயனை அடைந்து விட்டேன் என்று உணர்ச்சியினுடைய உச்சத்தில் சி. சுப்பிரமணியம் அவர்கள் பேசிய அதே அவையில் நான் இப்படித்தான் தமிழை பேசுவேன் என்று சொல்லுவது வரியவில்சன் அவர்களே ஏற்புடையது அல்ல. எனவே நான் சொல்லுகிறேன், மொழி ஒரு வலிமையான ஒரு வெறும் கருவியாக அல்ல, அது ஒரு மாபெரும் வரலாற்று வழித்தடம், ஒரு இனத்திற்கான ஒரு பண்பாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு அடித்தளம். எப்படி சமயம், ஒவ்வொரு சமயமுமே மகா மனிதர்களினுடைய அல்லது மாமனிதர்களுடைய அல்லது புனிதர்களினுடைய போதனைகளை அடிப்படையாக வைத்துத்தான் மதங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. இந்த கட்டமைப்பில் அரசியல் உண்டு, ஆனால் அதற்கு தொடக்க புள்ளியாக மகான்களுடைய போதனை தான் உருவாகின. இந்த போதனைகள் தான் மானுடத்தை வழிகாட்டக்கூடியவை. எனவே எல்லா மதங்களுமே இத்தகைய அடிப்படையான போதனைகளை, அடிப்படையான நெறிமுறைகளை, அடிப்படையான அறத்தை மையமாக வைத்துத்தான் இந்த மதங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. நீங்கள் சமூகவியலிலே கூட ரிலிஜன் இஸ் a social control measure என்று சொல்லுவார்கள். ஒரு சமூகத்தை நெறிப்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு வந்த ஒன்றே மதம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த மதம் நெறிப்படுத்துவதற்கு மாறாக யாரையும் அது வெறிப்படுத்திவிடக் கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு மதம் மனிதர்களை, மானுடத்தை நெறிப்படுத்தும். தமிழ் கூட ஒரு சமயத்தை போல,
ஒரு மதத்தை போல மானுடர்களினுடைய ஒழுங்கை, அறத்தை, பண்பாட்டை நெறிப்படுத்தக்கூடிய கூறுகளை வலுப்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொன்னேன். திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் ஆர்வலர் புண்களில் பூசல் தரும் என்று. அன்பிற்கு அன்பினை அடைக்கக்கூடிய ஒரு தாழ்பால் உண்டா, தாள் உண்டா என்று கேட்கிறார். இதை விட அன்பை சொல்ல முடியுமா? அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலக மொத்த மானுடத்தையே ஒன்றாக கருதக்கூடிய மானுட நேயத்தோடு அவன் கவிதை படைத்திருக்கிறான். இந்த உலகமே ஒன்றுதான், உலக மானிடர்கள் அனைவரும் ஒன்றே என்று சொல்லக்கூடிய ஒப்பியல்பற்ற அந்த மானுட நேயத்தை கொடுத்தது தமிழ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உலகத்தில், எந்த சமூகத்திலோ அல்லது எந்த நாட்டிலோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாடமாக அறத்தை போதித்திருக்குமா? நாம் ஆத்திச்சூடியில் என்ன படிக்கிறோம்? அறம் செய்ய விரும்பு என்றுதான் எம்முடைய பிள்ளைகளினுடைய படிப்பினுடைய தொடக்கமாக அறத்தை சொல்லிக் கொடுத்தது தமிழ். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் என்று சொல்லுகிறது சிறப்பதிகாரம். அரசியலிலே தவறு செய்பவர்களுக்கு அறமே எவனாக மாறும் என்று சொல்லக்கூடிய அந்த அறபோதனையெல்லாம் சொல்லியது தமிழ். அடுக்கிக் கொண்டே போகலாம். ஈன்றால் பசிகாண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழித்த விலை என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தன்னுடைய தாய் பசியாக இருந்ததை அறிந்த ஒருவன் சான்றோர்கள் பழித்த இழி செயலை கூட அதற்காக செய்துவிடக்கூடாது என்று சொல்லுகிறது. இத்தகைய அறத்தையும் நீதியையும் அன்பையும் போதிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பாடல்களை நாம் தமிழிலே பார்க்கலாம். எனவே கிறிஸ்துவத்திற்கு, கிறிஸ்துவத்தை போல நம்முடைய தமிழும் அதன் இலக்கியங்கள் வழியாக மானுடத்தினுடைய அறத்தை, மானுடத்தை வலுப்படுத்துகின்ற பண்பாட்டு தளத்தை வலுப்படுத்துகின்ற நெறிமுறைகளை எல்லாம் அது சொல்லி இருக்கிறது என்று எண்ணுகிற பொழுது தமிழையும் கிறிஸ்துவத்தையும் நாம் பிரித்து பார்ப்பது சரியானதாக இருக்காது. எனவே உலகத்தில் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஆங்கிலேயர், இன்றைக்கு ஆங்கிலம் செழித்தோங்கக்கூடிய பிறப்பிடமான இங்கிலாந்திற்கு எதிராக விடுதலை முழக்கமிட்டது அயர்லாந்து. அயர்லாந்து அது கத்தோலிக்க கிறிஸ்துவ நாடு, இங்கிலாந்து புராட்டஸ்டன்ட் நாடு. எனவே அன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்துவத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடிய அயர்லாந்து கருத்தடையை கூட தடை செய்யக்கூடிய அவ்வளவு தீவிரத்தன்மையோடு அந்த கிறிஸ்துவத்தை அங்கே அமல்படுத்துகிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவரே கூட கருத்தடை அங்கே கருத்தடை அந்த கருக்கலைப்பு செய்யக்கூடாது என்கின்ற அந்த நிலையிலே கருக்கலைப்புக்கு தடை, கருத்தடை என்பது கருக்கலைப்புக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய அந்த தீவிர தன்மையோடு அவர்கள் தங்களுடைய மத நம்பிக்கை கொண்டவர்கள். எனவே இந்திய பெண் மருத்துவர் இறந்தே போய்விட்டார் கருக்கலைப்புக்கு அனுமதி கிடைக்காமல். அப்படிப்பட்ட அந்த மத தீவிரமான அந்த நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அயர்லாந்தினுடைய விடுதலைக்காக போராடிய டி வேலர் என்கின்ற அந்த அயர்லாந்து மக்களினுடைய தலைவர் சொல்லுகிறார், language is more than a symbol, it's an essential part of nationhood என்று அவர் குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடுகிற பொழுது சொல்லுகிறார், நான் என் நிலத்தை கூட இழந்து விடுவேன், என் மொழியை ஒரு காலம் இழந்து விட மாட்டேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆக நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், கத்தோலிக்க கிறிஸ்துவத்தில் தீவிரமாக இருக்கக்கூடிய அயர்லாந்து அந்த மண்ணிலே முகிழ்த்த தலைவன் எந்த அளவிற்கு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இங்கிலாந்திற்கு அருகே இருந்தாலும் கூட அது ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களுடைய ஐரிஷ் மொழியினுடைய விடுதலைக்காக அவர்கள் போராடி நிற்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது உலகத்தினுடைய பல பகுதியிலே பார்க்கலாம். ரஷ்யர்கள் கூட 19ஆம் நூற்றாண்டு 1800 பிற்பகுதியிலே ரஷ்யாவை ஆக்கிரமித்து கொண்டபோது போலந்தை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி போலந்தை ஆக்கிரமித்து கொண்டபோது போலிஷ் மொழியை அவர்கள் தடை செய்கிறார்கள். ஒரு மொழியை தடை செய்து ஒடுக்கிவிட்டால் ஒரு இனத்தை, ஒரு சமூகத்தை ஒடுக்கிவிட முடியும் என்ற நம்பிக்கையிலே ரஷ்யா அப்படி செய்கிறது. ஆனால் அந்த நாட்டினுடைய கிறிஸ்துவ மதகுருமார்கள் தங்களுடைய தேவாலயங்களில் அந்த போலிஷ் மொழியை பயன்படுத்தி ஓங்கி ஒழித்து தங்கள் நாட்டினுடைய விடுதலைக்கு வித்திடுவதற்கு போலிஷ் மொழியை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருப்பதை நம்மால் வரலாற்று பதிவுகளிலிருந்து பார்க்க முடியும். ஒட்டாமன் பேரரசுக்கு எதிராக
கிரீஸ் மக்கள் கூட தங்களுடைய மொழியைத்தான் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கிழக்கு வங்காளம், அதாவது கிழக்கு பாகிஸ்தான் என்று அறியப்படக்கூடிய இன்றைய பாகிஸ்தானில் என்ன நடந்தது? இந்தியா 1947 பிளவுண்ட போது அது இன்றைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தான் என்றும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று அறியப்பட்டது. ஆனால் மேற்கு பாகிஸ்தானிலே உருது மொழி பேசுபவர்கள் அதிகமாகவும் கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இன்றைய பங்களாதேஷிலே வங்காள மொழி பேசக்கூடியவர்கள், வங்காள மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் பெரும்பகுதியினாக இருந்த நிலையிலே 1948 அன்றைய பாகிஸ்தான் அரசு உருதை தேசிய மொழியாக அறிவித்த பொழுது அதற்கு எளிதாக வங்காளத்திலே கிழக்கு பாகிஸ்தானாக அறியப்படுகின்ற பங்களாதேஷிலே கிளர்ச்சி எழுந்தது. எங்கள் வங்காள மொழியை நாங்கள் ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், ஆனால் எங்கள் தாய்மொழி வங்காள மொழி. எனவே வங்காள மொழியை நாங்கள் ஒரு காலம் இழப்பதற்கு தயாராக இல்லை என்று கிளர்ந்திருந்தார்கள். 1952 இந்த பாகிஸ்தானுடைய உறுதிமொழி திணிப்புக்காக அவர்கள் கிளர்ந்து எழுந்த பொழுது டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் பெரும் கிளர்ச்சியிலே அவர்கள் இறங்கினார்கள். சட்டமன்ற வளாகத்திற்குள் நுழைந்தார்கள். நூற்றுக்கணக்கான மாணவர்கள். அன்றைக்கு அரசு துப்பாக்கிச்சூடு நடத்தியதிலே பல மாணவர்கள் இறந்து போனார்கள். 1952 பிப்ரவரி 21 அந்த பிப்ரவரி 21 ஐநா உலக தாய்மொழி தினமாக அறிவித்திருக்கிறது. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், பல நேரங்களில் மதத்தை காட்டிலும் மொழி வலிமையாக நின்றிருக்கிறதை நம்மால் அறிய முடிகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த கிறிஸ்துவத்திலே கூட கத்தோலிக்க அந்த பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலே பல பேர்கள் உண்மையை அறிவார்கள். 1960களுக்கு முன்பாக தேவாலயங்களிலே லத்தீனிலே வழிபாடு நடந்தது. வழிபாட்டு மொழியாக லத்தீன் இருந்தது. ஆனால் அந்த 6ஆம் வேட்டிக்கன் சங்கம் 1960களிலே நடந்த அந்த சங்கங்களினுடைய முடிவிலே அந்த வேட்டிக்கனிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட முக்கியமான உத்தரவு, அவரவர் தாய்மொழியிலே வழிபாட்டை நடத்தி கொள்ளலாம், அதுவே சிறந்தது என்று கருதினார். எனவே வேட்டிக்கானே, கத்தோலிக்க கிறிஸ்துவமே தாய்மொழியினுடைய முக்கியத்துவத்தை அது உணர்ந்து தாய்மொழியிலே கிறிஸ்துவர்கள் வழிபாடு நடத்தட்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நான் சொல்றது என்னன்னா, மரியவல்சனுடைய இந்த கருத்து தமிழகத்திலே தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கு திரு விஜய் அவர்களை நம்பித்தான் இந்து மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள் எல்லோரும் பெரும் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இன்று வாக்களித்திருக்கிறார்கள். அவருக்காக வாக்களித்திருக்கிறார். அவர் மதத்தை, சாதியை, இனமொழியை தாண்டியவர் என்கின்ற அந்த நிலையிலே வைத்து பார்த்து நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையை திரு மரியவல்சனுடைய வார்த்தை பிரயோகங்கள், இந்த பேச்சு குலைத்து விடக்கூடாது. எனவே எதிர்காலத்தில் மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இந்த மொழி பிரச்சனை. அன்னைக்கு சொல்கிறேன், மிக எளிதாக திரு மரியவல்சன் அவர்கள் இந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம். மொழி மீது ஆர்வம் கொள்ளுங்கள். இது உங்களது தாய்மொழி. அந்த மொழி மீது உண்மையான ஆர்வம் கொண்டால் அந்த மொழியே உங்களுக்கு லாபகமாக வந்து உதவும். மிக எளிதாக கற்றுக்கொண்டு பேசலாம். இதுக்கு இவ்வளவு எதிர்வினை ஆற்ற வேண்டியது இல்லை. எனவே மாண்புமிகு அந்த சட்டமன்றத்தில் தான் ஆட்சி மொழி சட்டம் நிறைவேற்றப்பட்டு உணர்ச்சி வதும்ப அன்றைக்கு சி. சுப்பிரமணியம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். தமிழ் மொழி அரியணையில் ஏறிவிட்டால் என்று அவர் பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அதற்கு எதிரான ஒரு கருத்துக்கள் இருக்கிறதோ என்கின்ற அந்த தொனியில் பேசிவிட வேண்டாம் என்று நான் திரு மரியவல்சன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழர்கள் வெகு மக்கள் அவர்கள் கிறிஸ்துவத்தை ஒரு அந்நியத்தனத்தோடு புரிந்து கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவர்களும் நபர்கள். இன்றைக்கு மதவெறி அரசியல் இந்தியா முழுவதும் பரவுகிற நேரத்தில் தமிழகத்தில் அந்த மதவெறி அரசியல் உள்ளே நுழைய முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணியாக இருக்கிறது தமிழ் அடையாளம். எனவே இன்றைக்கு தமிழர்கள் இந்த மொழியின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்றால் அவர்கள் ஒருங்கிணைகிறார்கள். சாதி மதத்தை கடந்தவர்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். அதற்கு வேட்டு வைத்து விடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் மரியவல்சன் அவர்கள் அல்லது பிற யாருமே தமிழ் மொழிக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிவிடக்கூடாது என்பதிலே அந்த எண்ணத்தில் நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். ஐயா,
திரு மரிய வில்சன் அவர்கள் கூற்றுக்கு பிறகு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் தமிழை காட்டிலும் ஆங்கில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் மேலை நாகரிகத்தால் அதிகம் ஈர்க்கப்பட்டவர்களாகவும் தோன்றுகிறது. இதை எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க? இதில் உங்களோட கருத்துக்கள் என்னங்க ஐயா? இப்போ நீங்கள் கேட்குறீங்க, கிறிஸ்தவர்கள் என்றால் ஏதோ ஒரு மேலை நாட்டு நாகரிகத்தோடு தொடர்புடையவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் அந்த வேலை மொழிகளை பேசுபவர்கள், ஆங்கில மொழிக்கு தொடர்புடையவர்கள், அல்லது ஆங்கில மொழி பேசுவதிலே ஆர்வம் காட்டுபவர்கள், அல்லது ஆங்கில மொழி பேசக்கூடியவர்களாக கருத வேண்டியது இல்லை. அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பெரும்பகுதியினர் தமிழர்கள். அவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆலயங்களில், தேவாலயங்களில் தமிழ்தான் வழிபாடு நடக்கிறது. எனவே தமிழே அங்கே வழிபாட்டு மொழி. அதற்காகத்தான் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அந்த 6வது வத்திக்கான் சங்கம் 1960களிலே அன்றைக்கு போப்பரசர்களாக இருந்த 23ஆம் ஜான், அதை போல 6ஆம் பால், இந்த போப்பரசர்கள் அன்றைக்கு அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டங்களிலே அவரவர் தாய்மொழியிலே வழிபாட்டை நடத்த வேண்டும் என்கின்ற அந்த ஆணையை பிறப்பித்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு புரட்சி. அதற்கு முன்பாக லத்தீன் மொழி தான் வழிபாட்டு மொழியாக இருந்தது. எனவே அதெல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் அறிந்த வரைக்கும் நம்முடைய இந்த கிறிஸ்துவ பாதிரியார்கள் பல பேர்கள் மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர்களாக, உள்ளார்ந்த தமிழ் பற்றாளர்களாக, மதம் என்பது வேறு, இறை நம்பிக்கை என்பது வேறு, அது இறை தேடல், எனக்கும் என்னை படைத்தவனுக்குமான தேடல், அது ஒரு ஆன்ம தேடல், அது வேறு. ஆனால் இன்றைக்கு மொழி என்பது அது இயற்கையாக என்னுள் அமைந்தது, என்னால் அதை பிரித்து பார்க்க முடியாது என்கின்ற பாதிரியார்கள், ஏராளமான கிறிஸ்துவ பாதிரியார்களை நான் பார்த்திருக்கிறேன். கிறிஸ்துவ இளைஞர்களிடத்திலே இந்த தமிழ் மொழி பற்று இயல்பான தங்களுடைய தாய்மொழி பற்றாக அது பீரிட்டு எழுவதை என்னால் பல நேரங்களிலே பார்க்க முடிந்திருக்கிறது. ஒன்றை சொல்கிறேன், மதம் என்பது நாமால் உருவாக்கி கொண்ட ஒன்று, சாதியும் நாமால் உருவாக்கி கொண்ட ஒன்று. ஆனால் மொழி என்பது இயற்கையானது, நிரந்தரமானது. மதம் ஒருவேளை எவர் நினைத்தாலும் அதை மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் மொழியை மாற்ற முடியாது. எனவே இந்த புரிதல் கிறிஸ்துவர்கள் கணிசமானவர்களிடத்திலே இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் எண்ணுகிறார்கள். அவர்கள் மேலை நாட்டுக்கு உரியவர்கள் அல்ல. இஸ்ரேலிலிருந்து வருகின்றதனால் ஹீப்ரு மொழி பேசக்கூடியவர்களாகவோ அல்லது இத்தாலியிலிருந்து வருவதாலோ இத்தாலியோ லத்தீன் மொழி பேசக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இல்லை. எனவே பொதுவாக இருக்கக்கூடிய இந்த ஆங்கில மோகம் பொது சமூகத்தை சூழ்ந்திருப்பதைப் போல கிறிஸ்தவர்களிடத்திலே இருக்கிறதே ஒழிய, கிறிஸ்தவர்கள் ஏதோ ஆங்கிலத்தோடு நெருக்கமானவர்கள், எனவே ஆங்கிலத்திலே பேச ஆசைப்படுகிறார்கள், அது இயல்பு என்று கருத வேண்டாம். அப்படி யாராவது கருதினால், அது யாராக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவருக்கு அப்பாற்பட்டு இந்து மக்களாக, இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும், ஆங்கிலத்திலே பேசுவது தான் நாகரிகம், ஆங்கிலத்திலே பேசுவது தான் தங்களை மேலானவர்களாக மற்றவர்கள் கருதுவார்கள் என்று நினைத்தால் அது கோமாளித்தனமாக இருக்கும், அது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும், அது வேடிக்கையாகத்தான் கருதுவேன். இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை என்று தான் சொல்லுவேன். எனவே தேவையில்லாமல் ஆங்கிலத்தை பேசுபவர்கள், தேவையில்லாமல் ஆங்கிலத்தை தமிழில் புகுத்தி பேசுபவர்களே தன்னம்பிக்கையற்றவர்களாக நான் கருதுகிறேன், கோமாளிகள் என்று கருதுகிறேன். இப்பொழுது தமிழிலே ஆங்கிலத்தை புகுத்தி பேசுகிறார்கள். இப்போ என்ன, உன் பேர் என்னன்னு கேட்டுட்டு போயிடலாம், உன் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீ காலேஜ் படிக்கிறாயே, நீ என்ன சப்ஜெக்ட் படிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் கேட்கலாமா, வாட் இஸ் யுவர் பேர், ஏன்னா வாட் பாடம் யூ ஆர் படிச்சிங் அப்படின்னு நான் கேட்கலாமா? அது கேட்டால் அது அபத்தமாக இருக்குது. அப்படித்தான் தமிழ் மொழியோடு ஆங்கில வார்த்தைகளை இணைத்து பேசுவது அது தன்னம்பிக்கை குறைவு, இன்னும் சொன்னால் அது வலிமையானது இல்லை. அது ஆங்கில சொற்றொடர், அது கொடுக்கக்கூடிய பொருள் வேறு, அது வேறு இடத்தில் பயன்படுத்த வேண்டும். தமிழ் தமிழ் வார்த்தை கொடுக்கக்கூடிய பொருள் வேறு. எனவே முழுக்க முழுக்க தமிழில் பேசுகின்ற பொழுதுதான் இந்த வலிமை. ரொம்ப வருத்தம், மரியவள் ஆங்கிலத்தை கலந்து பேசுவதோ அல்லது அவர் தமிழில் பேசுவதற்கு தடுமாறுகின்ற காரணத்தினால், அல்லது அவர் என் மொழி இப்படித்தான் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் தமிழுக்கு கிறிஸ்தவர்கள் அந்நியர்கள் என்று நீங்கள் கருத வேண்டாம். அப்படி அல்ல. இது எங்கோ ஒன்றெண்டு நிகழ்வு. இன்றைக்கு மரிய வில்சனே தமிழில் தடுமாறுகிறார் என்று சொன்னால் அது மொத்த சமூகத்தினுடைய அவலம்.
அல்லது இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் இருக்கிறது அல்லவா, இவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய கல்வி சூழல் தமிழை இப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. தமிழை அவர்கள் நீர்மூலமாக்கி விட்டார்கள். ஆங்கில வழிக்காக புற்றீசல் போல ஆங்கில பள்ளிகளை திறந்து விட்டு இவர்கள் தமிழை காப்பாற்றுகின்ற அந்த உள்ள சுத்தி அவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை என்பதுதான் உண்மை. இதை நம்ம ஒத்துக்கணும். கசப்பான உண்மையாக இருந்தாலும் 2 திராவிட ஆட்சியாளர்களும் தமிழை நிர்மூலமாக்கினார்கள் என்று பெயரளவிற்கு அவர்கள் மாநாடு நடத்துவதும் கூட்டம் நடத்துவதும் அறிவிப்பு செய்வதுமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தலைமுறையே தமிழ் பேசுவதற்கு சொன்னால் அத்தகைய கல்வி சூழலை, இந்த தாய்மொழியை படிக்க முடியவில்லை, பேச முடியவில்லை என்பது அவலம். எனவே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவது, கிறிஸ்துவர்கள் தமிழுக்கு பெரிய அளவிற்கு பங்களிப்பு செய்தார்கள். இப்போ நான் சொல்கிறோம்ல, ஜோசப் பெஸ்கி என்று சொல்லக்கூடிய வீரமாமுனிவர் தன்னுடைய தைரியநாதர் என்று அவர் மாற்றிக்கொண்டார். அதை நாம் ஒரு தூய தமிழிலே நாம் கொண்டு வருகிறோம். எனவே அவர்தான் முதல் அகராதி, சதுர அகராதியை கொண்டு வந்திருக்கிறார். தேம்பாவணி என்ற அற்புதமான நூலை அவர் மிக அழகாக எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் அந்த அறத்துப்பால் பொருட்பாலை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அவர்தான் இந்த கே அதை நெடிலாக போடுவதற்கு பழைய காலத்தில் புள்ளி வைக்கக்கூடிய அந்த நிலை இருந்து அதை மாற்றி அந்த எழுத்துக்களிலே கொஞ்சம் அந்த வரி வடிவத்தை மாற்றக்கூடிய அந்த எழுத்து சீர்திருத்தத்தை முதன்முறையாக கொண்டு வந்தவர் வீரமாமுனிவர். எனவே தமிழுக்கு கிறிஸ்தவர்கள் பங்காற்றி இருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, கால்டுவெல் திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணத்தை அவர் எழுதியிருக்கிறார். திராவிட மொழிகள், குறிப்பாக தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடிய வல்லமை உள்ளது என்று முதன்முறையாக அறிவித்தவர் கால்டுவெல். மதம் பரப்ப வந்தவர்கள், இயேசு பெருமானுடைய போதனைகளை இந்த மண்ணிலே விதைக்க வந்தவர்கள் தமிழ் மொழியினுடைய பெருமிதத்தை பார்த்து, பெருமையை பார்த்து அவர்களே ஈர்க்கப்பட்டு அந்த தமிழ் மாணவர்களாக மாறினார்கள். ஜியு போப் என்ன சொல்லுகிறார்? அவருடைய சீடர் மாணவர் கேட்கிற அவருடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஹியர் லைஸ் a ஸ்டூடெண்ட் ஆஃப் தமிழ் என்று சொல்லுகிறார். என்னுடைய கல்லறையின் மீது நீங்கள் எழுதுங்கள், இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ் மீது அவர் தளராத பற்று கொண்டிருந்திருக்கிறார். திருவாசகத்தை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருவாசகம் இன்றைக்கு திருவாசகத்தை படைத்த மாணிக்க வாசகர் மதுரையிலே திருவாதவூர், அந்த ஊரிலே கிரானைட் மலைகள் அடித்து தகர்க்கப்பட்டதை நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம், தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அவர் பிறந்த ஊரிலே போய் பார்த்தால் தெரியும். கிரானைட் கற்கள் அப்படி அடுக்கடுக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாணிக்க வாசக பெருமான் பிறந்த அந்த ஊர் அது. அவர் எழுதிய அந்த திருவாசகம், அந்த திருவாசகத்தை மொழிபெயர்த்தவர் ஜி போப் அவர்கள். அது மட்டுமல்ல, சீகன் பால்கு என்கின்ற ஜெர்மன் நாட்டு பாதிரியார், அவர் வருகிறார் 18ஆம் நூற்றாண்டிலே. 200-250 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பெருமானுடைய போதனை இந்த மண்ணிலே விதைக்க வந்தவர் தமிழ் மொழியின்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே 3 ஆண்டுகள் அந்த ஜெர்மன் லத்தீன் புத்தகத்தையே தொடாமல் தமிழ் புத்தகங்களையே அவர் படித்திருக்கிறார். 1715 அவர் டென்மார்க்குக்கு செல்லுகிற பொழுது அந்த இடைப்பட்ட காலத்திலே தமிழை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டு இளைஞனை தன்னோடு கூட அழைத்து எப்பொழுதுமே தமிழ் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அவர் 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 அந்த தமிழ் இளைஞனை அழைத்து போன அந்த நிகழ்வு, அவர் தமிழ் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்றுதலை எல்லாம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராபர்ட் டி நொபுலி அவர் அன்றைக்கு உரையாடலுக்கு அடிகோல் அமைத்து கொடுத்தவர் அவர்தான். அவரையெல்லாம் நாம், அந்த பாதிரியார்கள் எல்லாம் இங்கே இயேசு பெருமானுடைய போதனைகளை அவர்கள் இந்த மண்ணிற்கு பரப்ப வந்தவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு இப்படி ஏராளமான உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த டேனிஷிலிருந்து வந்த அந்த பாதிரிமார்கள் தான் அச்சகத்தை உருவாக்கி தமிழ் மொழியை அச்சிலே ஏற்றினார்கள். ஆசியாவிலேயே அச்சிலே ஏறிய முதல் மொழியாக்கியவர்கள், தமிழ் மொழியை முதல் மொழியாக ஆக்கி காண்பித்தவர்கள் கிறிஸ்துவ பாதிரியார்கள். நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். முதல் நாவல், முதல் புதினத்தை எழுதிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்தவன்.
புதுக்கோட்டை மாவட்டம் 1974 பிரிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக அது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தோடு இருந்தது. அந்த மாவட்டத்திலே பிறந்தவர் தான் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. பின் அவர் மயிலாடுதுறைக்கு சென்று நீதிபதியாகி அங்கேயே நகரசபை தலைவராகிய கதை வேறு. அவர் தமிழ் பற்று கொண்டவர். நீதிமன்றங்களில் தமிழ்தான் ஒழிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டவர் அன்றைக்கு. அவர் முதல் நாவலை, தமிழை பிரதாப முதலியார் சரித்திரம் என்கின்ற முதல் நாவலை அவர் எழுதுகிறார். அந்த நாவலிலே அங்கே வருகின்ற அந்த கதை மாந்தர், அந்த படைப்பு உரையாடலை ஒன்று பேசிக்கொள்கிறது. அதை நான் அப்படியே படித்து காண்பிக்கிறேன். நான் சொன்னால் ஏதோ உணர்ச்சியில் சொல்லுவதாக கருதி கொள்ளலாம். உண்மையில் அவருடைய நூலிலிருந்தே நான் குறிப்பிடுகிறேன். அவர் 1826 1889 வரை இந்த உலகில் வாழ்ந்தவர். ஏறக்குறைய 130-150 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வாழ்ந்தவர். அவர் பிரதாப முதலியார் சரித்திரத்தில் அவரே குறிப்பிடுகிறார், தமிழ் படிக்காதவர்கள் தமிழ்நாட்டில் வசிக்க யோக்கியர்கள் அல்ல. அவர்கள் எந்த ஊர் பாசைகளை படிக்கிறார்களோ அந்த ஊரே அவர்களுக்கு தகுந்த இடமாகையால் சுய பாஷையை படிக்காமல் இங்கிலீஷ் மட்டுமே படிக்கிறவர்கள் இங்கிலீஷ் தேசத்துக்கு அனுப்புவோம், பிரான்ஸ் மட்டுமே படிக்கிறவர்கள் பாரிஸ் பட்டணத்துக்கு அனுப்புவோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். அவர்கள் இந்த நாட்டிலே தமிழ் தெரியாமல் தமிழ் படிக்காதவர்கள் இங்கே வசிக்க யோக்கியமற்றவர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். நான் குறிப்பிடவில்லை. ஒரு முதல் நாவலை தமிழிலே படைத்த பெருமகனார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்துவர். ஆனால் ஒரு காலம் தம்முடைய தமிழை விட்டு கொடுக்கவில்லை. இறுதியாக ஒரு உன்னதமான உதாரணத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு மொழி ஞாயிறு என்று உலகத்தினுடைய மூத்த மொழி என்று நிரூபிப்பதற்காக தன் வாழ்நாளெல்லாம் அரும்பாடுபட்டு பல சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி பல அவமானங்களையெல்லாம் சந்தித்த பெருமகனார் மொழி ஞாயிறு என்று நம்மால் வர்ணிக்கப்படக்கூடிய தேவநேய பாவாணர். அந்த தேவநேய பாவாணர் பல நேரங்களில் தமிழ் மூழ்கிய காரணத்தினால் குடும்பம் வறுமையை சந்தித்தது. அவர் அடிக்கடி சொல்லுவார், என்னை என் கர்த்தராகிய இயேசு பெருமான் படைத்ததே என் தமிழ் மொழியை காப்பதற்காக, மீட்பதற்காக என்று சொல்வார். அவருடைய மகன்களிலே ஒருவர் அடியார்க்கு நல்லான். அந்த அடியார்க்கு நல்லான் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக 2010 நான் நாமக்கல்லிலே கலெக்டராக இருந்த பொழுது நண்பர் ஆல்பர்ட் அவர்கள் அமெரிக்காவிலே இருக்கிறார். அவர் தேவநேய பாவாணருடைய மகன் அடியார்க்கு நல்லான் என்று பெங்களூரிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை ஆதரிக்கக்கூடிய நிலையில் யாரும் இல்லை. எனவே அவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி என்னிடத்திலே அழைத்து வந்தார். அவர் அழைத்து வந்த அடியார்க்கு நல்லான் என்கின்ற தேவநேய பாவாணருடைய மகனை கலெக்டர் பங்களோவில் 10 நாள் வைத்து நான் பராமரித்தேன். 10 நாள் வைத்திருந்தேன். 10 நாள் வைத்திருந்த அந்த வாய்ப்பை பற்றி அவர் சொல்லுவார். என்னுடைய அம்மா அடிக்கடி என்னுடைய அப்பாவிடத்திலே கேட்பார், நீங்கள் தமிழ் என்று அழைகிறீர்களே, நம்முடைய பிள்ளைகளை யார் காப்பாற்றுவார் என்று அவர் என்னுடைய அப்பாவிடத்திலே கேட்கிற பொழுது இந்த தேவநேய பாவனாராகிய அவருடைய அப்பா சொல்லுவார், இந்த பிள்ளைகளை காப்பதற்கு இறைவன் இயேசு பெருமான் இருக்கிறான். இயேசு பெருமான் இந்த பிள்ளைகளை காப்பார். ஆனால் என் தமிழை காப்பதற்கு யார் இருக்கிறார்? எனவேதான் என் தமிழை காப்பதற்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் என்று தன்னுடைய மனைவியை சொல்லி வறுமையை சம்பாதித்து கொண்ட பெருமகன் தமிழுக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட தேவநேய பாவாணர். நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். எனவே கிறிஸ்துவமும் தமிழும் வேறல்ல, இது ஒன்று. கிறிஸ்துவர்கள் தமிழர்கள் தமிழ் மொழி மூலமாகத்தான் இந்த கிறிஸ்துவனுடைய போதனையை அவர் அறிந்து கொள்ளுகிறார்கள், இந்த மண்ணிலே விதைக்கிறார்கள். எனவே நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம். எனவே திரு மரிய வில்சன் அவர்களுடைய அந்த சொற்றொடரை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். எனவே இங்கே வாழக்கூடிய இந்த கிறிஸ்துவர்கள் அவர்கள் அடிப்படையிலே அவர்கள் தமிழர்கள், தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு மேம்பாட்டிற்கு மகத்தான பங்களித்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம். அப்படி வேறுபடுத்தி பார்ப்பது அரசியல். தமிழர்களுக்கு தெரிந்தது அறவியல். நன்றி. ஐயா, உங்களுடைய வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் மாற்றம் ஊடகத்திற்கு வந்து நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு மாற்றம் ஊடகத்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.